எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து 1000 வருஷ அரசாட்சிக்கு உண்டான தேவ ஆலோசனை சிந்திப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம் 1-2 வாசிப்போம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படி கடவன். ஏனென்றால் தேவன் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரமெல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் ஆட்சி யாரால் நியமிக்கப்பட்டுள்ளது என்றால் தேவனால். எந்த அதிகாரமும் தேவனன்றி ஒரு அதிகாரம் இல்லை. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே அக்னியை வருவித்து கொள்கிறார்கள். எந்த அதிகாரத்தையும் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. பார்வோன் ஆண்டாலும், யார் டொனால்ட் ட்ரம்ப் ஆண்டாலும், யார் மோடி ஆண்டாலும் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவங்களுடைய செயலுக்கு, தவறான செயலுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதுக்கு உண்டான போராட்டத்தை செய்யலாம். எப்போ நீங்கள் திருத்திக்காங்க, திருத்தாவிட்டால் தேவன் ஈட்டை பொருத்தி விடுவார் என்று நம்ம சொல்லுவது எச்சரிப்பது. அதிகாரம் தேவன் என்று ஒரு அதிகாரம் இல்லை. அதே போல் உலகத்தார் ஆளும்போது தேவன் அந்த ஆளுகையை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம ஆளும்போது தேவன் நம்மளை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. 1000 வருஷ அரசாட்சி தேவன் தரும்போது யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதே போல் இப்போ ஆளும்போது அதிகாரத்துக்கு, சட்டத்துக்கு எதிர்த்து நிற்பதில்லை, அநியாயத்துக்கு. ஆகவே மதத்தை சார்ந்து, மார்க்கத்தை சார்ந்து, ஜனத்தை சார்ந்து எந்த அதிகாரமும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் தேவையானது, எல்லாருக்கும் நன்மையான திட்டத்தில் அதிகாரி வாழாவிட்டால் எச்சரிப்புக்காக நம்ம எதிர்த்து நிற்கலாம். ஆகவே தேவனை அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவன் எப்படியெல்லாம் அதிகாரம் செய்கிறார் என்பதை குறித்து தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்மையுள்ளவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவனை அறியும்படிக்கு காவலாளின் தீர்ப்பினாலே இந்த காரியம் பரிசுத்தவான்கள் மொழினாலே இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது என்றார். அப்போ உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். தேவன் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கார்? எங்கே இருந்தாலும் அவருடைய ஆளுகை தான், அவருடைய அதிகாரம் தான் இங்கே தேவன் வைத்துக்கிறார். பார்வோன் என் ஊழியக்காரன் என்றார். ஆகவே இன்றைக்கி இருக்கிற எல்லா அதிகாரமும் தேவனாலே நியமிக்கப்பட்டது. இவங்க அதிகாரம்லாம் முடிந்து நமக்கு அதிகாரம் வரும். இப்போ நாம் அவங்களை எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம கோரிக்கைகளை, நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம அமைதியான முறையில் சொல்லலாம், போராடலாம். அதிகாரம் தேவனுடையது. அதிகாரத்தை மாற்றுவதற்கு தேவன் என்ன செய்வார்? உன்னதமானவர் மனுஷனுடைய ஆளுகையில் அதிகாரம் செய்கிறார். யாரை தள்ளணும், யாரை உயர்த்தணும் என்பதை குறித்து அதே தானியேல் புஸ்தகம் 4:25 உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பெயரில் கடந்து போக வேண்டும். 7 காலங்கள், 7 வருஷம் தேவன் நேபுகத்நேச்சரை தள்ளி அவனை பில்லு தின்ன வச்சுட்டார். லொல்லு பண்ணால் பில்லு தின்னணும். தின்னது நெல், பண்ணது லொல்லு. வந்தது வானத்திலிருந்து ஒரு சொல்லு, கீழே தள்ளு, நீயும் மாட்டை போல பில்லை தின்னு. எல்லாத்தையும் தின்ன வச்சிருவார். தேவன் எல்லாத்தையும் எதை செய்ய வைக்கணுமோ செய்ய வைப்பார். ஆகவே தேவனுடைய வார்த்தை இன்னும் கூட நம்ம வாசிக்கும் போது நீதிமொழி புஸ்தகம் 21வது அதிகாரம் 1-2 வாசித்தா, ராஜாவின் இறுதியும் கர்த்தருடைய கையில் நீர்க்காலை போல் இருக்கிறது, அதை தமது சித்தமானபடி அதை திருப்புகிறார். ராஜாவுடைய இறுதியும் தேவனுடைய கையில் நீர்க்காலை போல் இருக்கிறது. ஆகவே இந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாத்தையும் தேவனுடைய கையில் வைத்திருக்கிறார். சீக்கிரமாக இந்த ஆட்சியெல்லாம் மாற்றி, ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்தி காலங்களை சமயம் மாற்றி 1000 வருஷ அரசாட்சியில் தேவன் நமக்குள்ளே இருந்து நேர்த்தியாக சமயம் நடத்துவார். இந்த ஆட்சி அதிகாரமெல்லாம் சீக்கிரமாய் தேவன் முடிவு கொண்டு வருவார். தேவனை அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உலகத்தில் எந்த மதம், எந்த மார்க்கம், எந்த ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் எல்லாமே தேவன் வைத்திருக்கிறார்.
அந்த காலம் முடியும் போது தான் அது நமக்கு விளங்கும். ஆகவே தேவன் தந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்காமல், இப்போ நாம் எதிர்த்து நிற்க முடியாது, நாம் ஆளும்போது யாரும் ஏன் கேள்வி கேட்க முடியாது. எல்லாம் தேவனுடைய கையில் உண்டு. ஆகவே நீதி உள்ள அரசாங்கம் 1000 வருஷம் அரசாங்கம். 1000 வருஷம் அரசாங்கம் தான் இந்த உலகத்துக்கு எல்லா ஜனத்துக்கும் எல்லா மார்க்கத்துக்கும் தேவன் என்ன செய்வார்? ஒரே மார்க்கமாய் மாற்றி, ஒரே பூமி, ஒரே சாமி, ஒரே ஆட்சி, ஒரே அதிகாரம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், இதெல்லாம் அதற்குண்டான அடையாளங்கள். அது 1000 வருஷம் அரசாட்சியில் இன்றைக்குமே ராஜ்யத்தை தேவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அநியாயமோ அக்கிரமோ நடப்பது எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஏன்? அப்போ அநீதி செய்யும்போது தான் பாவம் பூரணமானால் மரணத்தை பிறப்பிக்கும். ராஜாக்கள், அதிகாரிகள், அவங்களுடைய தவறான செயல் அவங்களுக்கு அது தவறாக முடியும். ஆகவே நடப்பதெல்லாம் சகலமும் நன்மைக்கு எதுவாக தேவன் செய்கிறார். சீக்கிரம் 1000 வருஷ அரசாட்சி தேவன் தந்து நம்மளை ஆள வைப்பார். ஆண்டு எல்லா ஜனத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.